ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரூபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, சீதா மாதா தனது குழந்தைகளாகிய லவ குஷல் இருவருக்கும் கூட 6 வயது முதலே தியானம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தியானம் சிறிது நேரம் இரவு பொழுதிலே படுப்பதற்கு முன்பு சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறு கதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னா, அவர்களது வாழ்க்கைக்கு உதவுற கதை, ஒரு உன்னதமான அற்புதமான நிஜ கதை அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை. அந்த மாதிரி அவங்க சொன்ன கதை என்னென்னா, அனுசியா மாதா பற்றியும் அத்ரி மகரிஷி பற்றியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தினமும் கூட என்ன கதை வேண்டும் என்று கேட்கும்போது, எங்களுக்கு அனுசியா அத்திரி கதை தான் வேணும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதே மாதிரி அன்று மறுநாளும் கூட அன்றைய பொழுது கூட தியானம் முடிந்துவிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு 6 வயது நிரம்பியதுனால இந்த தியானம் செய்து கதை கேட்ட பிறகு சோமா தனியாக ஒரு குடிசையில் இருப்பாங்க. அந்த குடிசையில் சோமாவுடன் தான் அந்த குழந்தைகள் படுத்துக்கொள்வார்கள். ஏன்னா மாதா இரவு பொழுதில் தியானத்தில் இருப்பாங்க. அதனால் குழந்தைகள் சற்று பெரிதானதுனால சோமாவிடம் அவர்கள் இருப்பாங்க. அன்றைய தினம் தியானம் முடித்த பிறகு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கதையை கூறுவதற்கு முன்பாகவே, அம்மா இன்னைக்கு அனுசியா கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தினமும் அவங்க கதையை என்னப்பா நேற்றுக்கு தானே பார்த்தோம், இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, இன்னைக்கு வேறு ஒரு கதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் அருந்ததி மாதா பற்றியும் வசிஷ்டர் அவர்களை பற்றியும் நான் கதை சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை நாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு குழந்தைகள் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை பார்க்க அவங்க வந்திருக்காங்க. அப்பொழுது அவர்களின் கதையை இப்போ நான் அவர்களுடைய கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வசிஷ்டர் யார் அப்படின்னா, ஸ்ரீராமனுடைய குலகுரு, அதாவது ராஜகுரு. எப்பொழுதும் கூட அடிக்கடி அவர்கள் சந்திப்பார்கள். ஏன்னா அவர்கள் குலகுருங்கிறதுனால ஸ்ரீராமனும் சரி வசிஷ்டரும் சரி அடிக்கடி அவங்க சந்திச்சுப்பாங்க. ஆனால் தற்பொழுது மாதா குழந்தைகள் எல்லாருமே ஆசிரமத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் இவங்க அவர்களை பார்க்க சந்திக்கிறதுக்கு முடியறதில்லை. மகாயோகினி அருந்ததி, பிரம்மரிஷி வசிஷ்டர் இருவரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகிகள், மகரிஷிகள். அவர்களின் சிறப்பு என்னென்னா, வசிஷ்டருக்கு எந்த மாதிரியான அவர் மேலே எந்த மாதிரியான அஸ்திரம் உபயோகப்படுத்தினாலும் கூட அந்த அஸ்திரத்தை செயலிழக்கக்கூடிய மந்திர சக்தி அவருக்கு தெரியுமா, வசிஷ்டருக்கு. அருந்ததி மாதா பற்றி சொல்லணும்னா, அவங்க முழு சம்ருத்தி நிறைந்தவர்களாம், அபண்டன்ஸ் நிறைந்தவர்களாம். எத்தனை பேர் அவங்க முன்னாடி உணவுக்காக வந்தாலும் அனைவருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்களாம். எந்த சமயத்தில் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களால் உணவு கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு சம்ருத்தி நிறைந்து இருந்தாங்களாமா. இதனால் அந்த உலகமே பார்த்திங்கன்னா இவர்களை பற்றி சிறப்பாக பேசுனாங்களாம். அங்கே போனால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும், அவங்களை எதிர்க்க யாராலையும் முடியாது, அருந்ததி மாதா அப்படி இருப்பாங்க, அவ்வளோ சம்ருத்தியோடு இருப்பாங்க. அதே மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி வசிஷ்டரும் கூட அவ்வளோ சிறப்பம்சம் மிக்கவராக இருப்பார் அப்படின்னு பேசுவாங்களாம். இதை ஒரு நாட்டு மகாராஜா, அதாவது கௌசிகர் அப்படிங்கிற ஒரு மகாராஜா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேரை பற்றி இந்த உலகமே சிறப்பாக பேசுதே, அப்படி இருக்கும்போது அவங்கள ஒரு பரீட்சை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். நினச்சிட்டு தன்னுடைய சேனை படைகளெல்லாம் நிறைய பேர்த்த அழைச்சிட்டு ஒரு நாள் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போவாராமா. பெரிய அளவில் சேனை படைகளோடு போகும்போது அங்கே தான் அவர்களுக்கு அருந்ததி மாதாவுக்கு சம்ருத்தி நிறைந்து இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க,
வந்த அனைவருக்கும் கூட சிறப்பான அளவில் உணவு பரிமாறி அனைவருக்கும் விருந்தம்பல் பண்ணுவாங்களாமா. இதை பார்த்தோன்னே கௌசிக மகாராஜுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குமா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே அவர்களுடைய, அதாவது கௌசிகர் அவருடைய சேனாதிபதிகள் சிலர் கௌசிகர்கிட்ட சொல்லுவாங்களாம், இது இவ்வளோ பேருக்கு அவங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட ஒரு பசு ஒன்று இருக்குது, அதாவது காமதேனுன்னு பேர். அந்த பசு எவ்வளவு பால் வேணுனாலும் கொடுக்கும். அதனால் அந்த பசு இருக்கிறதுனால தான் இவங்களால இந்த அளவுக்கு விருந்தவள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவர்கள் என்ன சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த மகாராஜா கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சேனைகள் படைகளில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வசிஷ்டர்கிட்ட அந்த காமதேனுவை பரிசாக கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்ட அந்த கௌசிக மகாராஜாவும் வசிஷ்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக விருந்தமிழ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காமதேனு பசு எனக்கு ஒரு பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட வசிஷ்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அது காமதேனு அருந்ததியோட மகள் போல, அது அந்த அளவுக்கு அன்பாக பார்த்துக்கிறாங்க, அதனால் அது கொடுக்கறது சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட இவர் என்ன பண்ணுறாரு, கௌசிக மகாராஜா அந்த சேனைப்படைகள்கிட்ட சொல்லி, நீங்கள் அந்த பசுவை ஓட்டிட்டு வாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்களா பார்க்கலான்ட்டு ஓட்டி வர போகிறாங்க. அப்போது அந்த அருந்ததி மாதா முன்னாடி நின்றுக்கிறாங்க, தடை போடுறாங்க. இது என் மகள் போல், இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா மகாராஜா இல்லையா கௌசிகர், தான் கேட்டு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோபம் அதிகமானோன்னு என்ன பண்ணுறாரு, சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு, யுத்தம் செய்கிறாரு. தனது பெரிய சேனைகளோடு சேர்ந்து வசிஷ்டரோட யுத்தம் செய்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வசிஷ்டர் எவ்வளோ பெரிய அஸ்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் அவருடைய மந்திர சக்திக்கு முன்னாடி அந்த வஸ்திரங்கள்லாம் வேலை செய்யாது இல்லையா, செயலிழந்து போகும். இதை உணராத அவர் சண்டை போட ஆரம்பிப்பார். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கோபம் அதிகமாகிடும். அந்த அகங்காரத்தினால கோபம் அதிகமாகும். கோபம் அதிகமானோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி அவர் யோசிக்கிறார், இது எப்படி, நான் இவ்வளோ பெரிய ராஜா, எனக்கே இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டதை இல்லைன்னு அவமானப்படுத்திட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சண்டை போட்டும் கூட அவங்கள ஜெயிக்க முடியல என்னால். அப்போது இந்த யுத்தம் செய்வதை விட இவங்கள்ட்ட சிறப்பாக என்னவோ இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தவசக்தி இவங்கள்கிட்ட இருக்குது. இந்த தவசக்தி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இருந்த இடத்துல இருந்தே அவர் தவம் மேற்கொள்ள போயிடுவார். தனது ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, சேனைகள் எல்லாம் விட்டுட்டு அவர் தவம் மேற்கொள்ள போயிடுவார். அந்த தவம் எதற்காக பண்ணுறாருன்னா, முக்திக்காக கிடையாது, அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கணும், தான் அங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அகங்காரத்தினால அவர் தவம் மேற்கொள்ள போகிறார். நீண்ட காலம் தவம் மேற்கொள்கிறாரு. தவம் மேற்கொள்ள அவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது. தவத்தின் மூலம் என்ன சக்தி அப்படின்னா, அவருக்கு வாக்கு சக்தி கிடைக்குது. அதாவது வாக்குக்கு பவர் கிடைக்குது அவருக்கு. அதனால் மீண்டும் அவர் திரும்பி வரார். இந்த வசிஷ்டர் மற்றும் அருந்ததி இருக்கக்கூடிய பகுதிக்கு மீண்டும் வரார். வந்துட்டு அப்போ சொல்கிறார், நீங்கள் நான் கேட்ட அந்த பசுவை எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எவ்வளோ பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாபம் விடுறாரு. நீங்கள் எப்போ இந்த பசு எனது பெண் குழந்தை, எனது குழந்தை போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தர மறுத்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இது தர்மமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டீங்க, அதனால் உங்களுடைய மகன்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துட்டார். அதாவது சாபம் விட்டுட்டார்.
அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்களுடைய மகன்கள் அனைவரும் கூட இறந்து போகிறாங்க. வசிஷ்டர், அருந்ததி அவர்களின் மகன்கள் அனைவரும் கூட இறந்து போகிறாங்க. அவரால் பௌத்திகமாக போர் புரிந்து ஜெயிக்க முடியல, மானசீகமாக அவங்கள வேதனைப்படுத்தணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்றாரு. சாபம் கொடுத்த உடனே அவருடைய மகன்கள் அனைவரும் இறந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப வேதனை கூடாறாங்க, அருந்ததி மாதாவும் வசிஷ்டரும். அப்போது இவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு பகுதியில் இருக்காங்க. அவங்க அனைவரும் தனது பெற்றோர் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்களேன்ட்டு அவங்க அருகில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த அருந்ததி மாதாவுடைய பெண் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா ஏன்னா ஒரு ரிஷி ஒரு சாபம் கொடுத்துட்டாருன்னா அது திரும்பி பெற முடியாது இல்லையா? அப்போது அந்த சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணலன்னா, ஒரு வேளை அந்த சாபத்தையோட பவரை குறைக்க முடியுமே தவிர அந்த சாபத்தை முழுவதுமாக திருப்பி பெற முடியாது. ஆனால் இந்த மகள்கள் அனைவரும் இணைந்து ஒரு யோசனை வந்தது அவங்களுக்கு. என்னன்னா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க நினைக்கிறோமா? அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அருந்ததிக்கிட்ட. நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க நினைக்கிறோம். அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்னா, அந்த பிரபஞ்சத்தில் சாபம் அப்படிங்கிறது இருக்காது, எந்த சோகமும் இருக்காது, முக்கியமாக புத்திர சோகம் இருக்கவே இருக்காது, எந்த ஒரு இறப்பும் கூட அங்கே நடக்காது, எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரபஞ்சம் நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோமா, இதற்கு நீங்களும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது தாய்கிட்ட கேட்குறாங்க, அருந்ததிக்கிட்ட. அதை கேட்டு அருந்ததி மிகவும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தனது பெண் குழந்தைகள் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே, தனக்கு இவ்வளோ ஆறுதல் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கண்களை நோக்கி பார்க்குறாங்க. அவர்கள் தனது தாயின் மீது கொண்ட அன்பினால் அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய துணிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இதை அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அனைவரும் சேர்ந்து, அதாவது அருந்ததி மாதாவும் அவரது பெண் குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அருந்ததி மாதா எந்த அளவுக்கு சிறந்த யோகியோ அதே அளவுக்கு பல மடங்கு அதே அளவுக்கு கூட அவரது பெண் பிள்ளைகள் கூட சிறந்த யோகிகள் தான். அவர்கள் அனைவரும் கலந்து நீண்ட காலத்திற்கு தவம் புரிகிறாங்களாமா. அவர்களின் சங்கல்ப சக்தியை, அதாவது புதிய பிரபஞ்சம் உருவாகுவதற்கு உண்டான சங்கல்ப சக்தியை விழிப்படைய செய்து கொண்டனர். எவ்வளோ நாள்னா நீண்ட காலம், 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவங்க தவம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த தவத்தில் அவங்க என்ன சாதிச்சாங்கன்னா, தனக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கல்ப சக்தியை விழிப்படைய செய்து கொண்டனர். நேற்று கூட இதுதான் பார்த்தோம். சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய சக்தி, சங்கல்ப சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த சங்கல்ப சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அந்த சக்தியை எப்படி வெளிப்படைய செய்யணும் அப்படிங்கிறது அதுவும் தெரியாது. எப்போ வெளிப்படை செய்ய முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் தவம் தியானம் பண்ணுறாங்களோ அவர்கள் தங்களது சங்கல்ப சக்தியை வெளிப்படைய செய்து கொள்ள முடியும். தியானத்தினாலும் தவத்தினாலும் மட்டும்தான் தனது சங்கல்ப சக்தியை வெளிப்படைய செய்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீண்ட காலம் கடும் தவம் செய்து தங்களது சங்கல்ப சக்தியை விழிப்படைய செய்து கொண்டிருக்கிறாங்க. சாதாரண மனிதர்களுக்கும் யோகிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அதுதான்.
காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய